வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி வீடியோ பார்க்குறோம்னா, நம்ம வீட்டில் ஒரு பெடஸ்ட்ரியல் ஃபேனுங்க. அது சோலார் ஃபேன் ஏற்கனவே அன்பாக்சிங் போட்டிருப்பேன். அது என்னாச்சுன்னா நல்லா ஓடித்தான் இருந்தது. பட் என்னென்னா இந்த கலப்புக்கு வந்து உடஞ்சிடுது பாருங்கள் இந்த இடத்துல. அதனால் என்னென்னா இப்படி தூக்கம் தானே வந்து ஐயோ போச்சே இந்த மாதிரி உடஞ்சிருக்குது. இதோட இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா அது பாருங்க இந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. எங்கேயுமே ஒட்டு போட முடியாத ஆகிடுச்சு. இது ஸ்பேர்ஸ் கேட்டோம்னா கடையில் எங்கேயும் கிடைக்காதுட்டாங்க. தனியாகலாம் கிடைக்காது, செட்டோட வாங்கினா ஏதாவது ஒரு ஃபேனோட வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தனியாக வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இது நம்ம எப்படி ஜாயின் போடுறோம், எப்படி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஜாயின் போடுறங்கிறது தான் செல்போனை மூஞ்சிக்கு நேரம் காட்டி காட்டி என்னமோ பண்றான். நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கம்ப்ளீட் நியூ மெத்தட். இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவுல சொல்லியிருந்தா இந்த வெள்ளையில வெள்ள மாலையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இதை கழட்டிட்டு வந்துடணும். அடுத்தது இதுலேயும் இது கழட்டினோம்னா இந்த நோட்டில் லூஸ் பண்ணி எடுத்தோம்னா இது தனியாக வந்துடும். ரெண்டுமே கழட்டிட்டு வந்துடும். நம்ம ரெண்டு தான் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம கழட்டிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் உடஞ்சிருக்கு பாருங்க. இந்த இடத்துல இதில் நம்ம இது பேஸ்ட் போட்டுலாம் ஒட்ட முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஒட்டினாலும் நிற்காதுங்க. இது பேஸ்ட் போடலாம், கொஞ்சம் கிளிப்பிங் எல்லாம் பண்ணி தான் ஓடணும். அப்போது வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ஹோல்ஸில் வந்து இது கரெக்டாக சீட்டிங் ஆகாது. ஏன்னா இந்த கீழ் பார்ட் வந்தீங்கன்னா இதோட எண்டு வரைக்கும் நின்று இருக்குது. அதுக்கு மேலே இங்கே உள்குள்ள பேஸ்ட்டெல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே இதோட நின்று பாதியில் போகாது, கீழே அந்த ஹோல்ஸுக்கு மேட்ச் ஆகாது. அதனால் இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து 1 இன்ச் பிவிசி பைப், அதாவது வாட்டர் லைன் பைப் வந்து இதுக்குள்ளே போகுங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து அதுவும் +1 அதோட கப்ளிங் ஒன்று வச்சு தான் நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படிங்கிறது காட்டிடுறேன். அது கொஞ்சம் அது போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் லென்த் அதிகமாக, ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு கப்ளிங் ஒன்று சேர்ந்து ஆடாகி இதில் வரனால வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். ஒரு கப்ளிங் ஒன்றில் இந்த மாதிரி வரைக்கும் அது எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிடுறேன். அதில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் பைப் எடுத்துட்டு இது ஒரு பக்கம் சொருகிருங்க. இந்த எண்டில் வந்து இது சொருகினா கொஞ்சம் கிளிப் ஆகிக்கும். கிளிப் மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துக்கும். இது எப்படியே மூவ் பண்ணி முதல்ல இது வந்து ஒட்டிக்கணும். நம்ம ஒட்டிட்டு அப்புறம் இதை அப்படியே மூவ் பண்ணி மேலே கொண்டு போய் கரெக்டாக சீட் ஆகிக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக உட்காந்துரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றா இதில் கப்ளிங் மாட்டிட்டோம்னா அந்த ஃபேனோட இதில் வந்து ஸ்டாண்டில் வந்து மாட்டுறக்கு ஈஸியாக இருக்கும். மேலே வந்து இது அரை லைட் போட்டு ஒட்டிட்டு வந்துடுவோம். ஒரு நாள் ஃபுல்லாக காயணும் அது போட்டால். அரை லைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அது இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் 2 பேஸ் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 70 ரூபா. ரெண்டையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். குழந்தைய கிட்டலாம் பக்கத்தில் கொண்டு வராதீங்க. இதையே அதே சமயத்தில் கையிலையும் படாமல் பார்த்துக்குங்க. ஒரு மரக்கட்டையோ குச்சியோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஒரு ஒயிட் கலர் பேஸ்ட் மாதிரி ஒரு திக்காக இதை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணிக்குவோம். போட்டுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வச்சு அழுத்திக்குவோம். அப்புறமா மிச்சம் இருக்கிற இந்த பார்ட்லேயும் கொஞ்சம் போட்டுட்டு
நம்ம வந்து மேலே தள்ளிக்கிறோம். இந்த பேஸ்ட் ஒரு தடவை கலக்கிட்டோம்னா மறுபடியும் யூஸ் ஆகாது, கட்டி ஆகிடும். அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே வேலை அப்ளை பண்ணணுமோ பண்ணி விட்டுருக்கூடாது. இது ஒரு 4 பூரம் காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் வாங்க நாளைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள். இந்த இடத்துல நம்ம வந்து கப்ளிங் போடலான்னு இருந்தோம். ஆனால் அந்த கப்ளிங் போடுற இடத்துல வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. அந்த ஸ்க்ரூக்கு அளவுக்கு வந்து அந்த கப்ளிங் போக மாட்டேங்குது. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்டெப்புன்னு வச்சுருக்காங்க கப்ளிங்கில், அதனால் வந்து இடிக்குது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேறு ஒரு 1.25 இன்ச் பைப்பு ஓஸ் ஒன்று யூஸ் பண்ணி போகிறோம், பிவிசி பைப்பு. பாருங்கள், இந்த மாதிரி பைப்பு தான். இது வந்து கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துகிட்டு நான் அந்த கப்ளிங் கூட கொஞ்சம் லென்த்தாகவே, ஆனால் இதில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போகுது நமக்கு. அதுக்கு வந்து நம்ம டேப் ஒட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நேற்று ஒட்டி வச்சது பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சுது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா ஸ்டிப்பாக ஒட்டிக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி மாதிரி வந்துருக்குதுங்க. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பபுள் மாதிரி வந்துருச்சு. அது என்ன கமுத்தி வச்சதுனால அந்த கீழே வரைக்கும் ஒழுகி போய் அந்த மாதிரி வந்துச்சு. அதை வந்து நம்ம ஆஸ்டா பிளேடில் கட் பண்ணி எடுத்தது. இப்போ நம்ம இந்த பைப்பில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறது அளவான அளவு எடுத்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிக்க போகிறோம், ஒரு இன்ச் மட்டும் விட்டுட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பிவிசி பைப்பு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதையும் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஒட்ட வச்சு போட்டு நாளைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இதுவும் ஃபுல்லாக ஒட்டிட்டோம். இந்த எண்டு வரைக்கும் நல்லா ஒட்டிட்டோம். அதுக்குள்ளே வந்து நம்ம மெஷர்மெண்ட் அளவு எடுத்து அந்த ஹோல்ஸும் போட்டோம், அந்த ஸ்க்ரூ போட வேண்டிய இடத்துல. இது நம்ம வந்து நம்ம டேரெக்டாக அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி காட்டிடுறோம் உங்களுக்கு. கரெக்டாக அதில் ஃபிட் ஆகுது நமக்குங்க. அதே போல் ஸ்க்ரூவும் போட்டு பார்த்துடலாம். அதில் ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணால் போதும். இருந்தாலும் வந்து நம்ம இப்படியே வச்சு பொசிஷனில் வச்சு நம்ம அந்த ஃபேனை மாட்ட முடியாது, டாப் சைடை. அது சும்மா செக் பண்ணிவிட்டு இப்போ கழட்டிட்டு நம்ம ஃபேனை மாட்டிகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேனில் வந்து இப்போது ஜாயின் பண்ணது வந்து ஃபேனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மேலே. இது வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கி அந்த ஸ்டாண்டில் நம்ம மாட்ட முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டாண்டில் மாட்டிட்டு நம்ம ஓட்டி பார்த்தலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாண்டில் மாட்டிட்டோம். அந்த கலர் அடிக்கலாம்னு சொல்லி போட்டு மார்க்கரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். மார்க்கரில் இங்கி தீர்ந்து போச்சு. அதனால் நம்ம வந்து வேறு மார்க்கர் வாங்கி அதில் கலர் அடிச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அதே கலர் வேணுன்னா நீங்கள் பிளாக் கலர் டேப் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த ஃபேனை வந்து டிசி பவர் சப்ளையில் கொடுத்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இது டிசி ஃபேன் தான். பாருங்கள், டிசி பவர் சப்ளை கொடுத்தோம். சோலாரில் இது ஓடக்கூடியது. இதோடைய அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இப்போ பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன் வீடியோடது. ஃபேன் வந்து நல்லா ஓடுது, எந்த சாய்வு நலிவு இல்லை, எதுவும் இல்லை. அப்படியே நம்ம வந்து ஆசிலேஷன் போட்டு காட்டிடுறேன். சுற்றுறது பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சுற்றுது. இன்றைக்கி நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இதில் வந்து நான் உடஞ்ச மாதிரி எனக்கு உடஞ்ச மாதிரி காட்டினேன், உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக உடஞ்சிருந்தால் அது ஏதாவது ஃபோட்டோ நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. நான் அதிலிருந்து ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது ரெடி பண்ணுறதுக்கான ஐடியா. தேங்க்யூ. வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாத்துக்குமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே.